ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பான வணக்கம். கோவங்க ஒரு சின்ன 1 வயசு குழந்தையிலிருந்து 100 வயசு தாத்தா பாட்டி வரைக்கும் இன்னைக்கு ஏன் கோவப்படுறாங்க, எதுக்கு கோவப்படுறாங்க, என்ன காரணம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுறாங்க. கோவன்றது எப்படிப்பட்டது தெரியுமா? அடுத்தவங்க செய்கிற தப்புக்கு நமக்கு நாமளே கொடுத்துக்கிற தண்டனை தான் கோவம். எப்பவுமே கோவத்தை நம்ம அடக்கணும், இல்லாட்டி கோவம் நம்மளை அடக்கிட்டு போயிடும். தன்னை உணர்ந்தவன் ஆசைப்பட மாட்டான், இந்த உலகை உணர்ந்தவன் கோவப்பட மாட்டான், இந்த ரெண்டையுமே உணர்ந்தவன் துன்பப்பட மாட்டான். எப்போவுமே நம்ம துன்பமில்லாத வாழ்க்கையை வாழணும்னா கோவத்தை குறைச்சி தாங்க ஆகணும். அன்பால் சாதிக்க முடியாத எதையுமே கோவத்தாலையும் சாதிக்க முடியாது, அதை தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே நம்மளால் அன்பால் மட்டும்தான் சாதிக்க முடியும். கோவப்பட்டால் எதுவுமே நம்மளால் சாதிக்க முடியாது. அதனால் கோவம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை வாழணுங்க. அதுக்காக உங்களை நான் பூவாக இருங்கன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா 2 நாளில் பூ உதிர்ந்து போயிடும். செடியாக இருங்க, அப்போ தான் நம்மளால் துளுத்து துளுத்து பூத்துக்கிட்டே இருக்க முடியும். கோவத்தை குறைச்சிட்டு அன்பான செடியாக வளர்ந்து வாழுங்க, நிறைய பூத்து குலுங்க முடியும். நன்றி.